முருகா 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 நெஞ்சக்கனகருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் செஞ்சொற்புனை மாலே சரந்திடவே பஞ்சக்கரவானை பதம் எல்லாம் வெல்ல பஞ்சக்கரவானுடைய தம்பியாகிய இந்த முருகப் பெருமானுடைய பாதார விந்தங்களை முதலிலே எனது மனக்கண்ணிலே நிறுத்தி கொண்டு இங்கே முருகப்பெருமானுடைய அடியவராக இருந்து எங்களுக்கெல்லாம் எங்கள் கண்முன்னே அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற சுவாமியாக விளங்குகின்ற மோகன் சுவாமி ஐயா அவர்களை முதலிலே எனது மனதிலே இருத்தி கொண்டு இங்கே இருக்கின்ற குருநாதர்களாக விளங்குகின்ற பல பெரியோர்களுடைய பாதார விந்தங்களை எனது மனமொழி மெய்களாலே வணங்கிக் கொண்டு முருகனுடைய அடியவர்களாக இருக்கின்ற உங்கள் அனைவரது பாதார விந்தங்களையும் தொழுது கொண்டு இன்று என்னுடைய இந்த செம்மான் மகளை திருடும் திருடன் என்கின்ற அந்த வார்த்தையாலே நான் ஒருவரை திருடனாக எண்ணி அவர் திருடப் போகின்ற அந்த அடியவர்களுள் நானும் ஒருவனாக இங்கே இருந்து இந்த கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாதர் கூறியிருக்கின்ற அந்த அரும்பெரும் பொக்கிச வரிகளுக்கு என்னால் இயன்ற சிறு வார்த்தைகளை உங்கள் முன்னே கூற வந்துள்ளேன். செம்மான் மகளை திருடும் திருடன் அம்மான் பெரியான் பிறவான் சும்மாயிருந்த சொல்லறம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. இந்த செம்மான் மகளை திருடுகின்ற திருடன் அவர் வேறு யாரும் இல்லை. எங்களுடைய சைவ சமயத்திலே இந்த செம்பொருளாக விளங்குகின்ற செம்மான் ஒரே ஒருவன் தான். அவர் எங்களுடைய முழு முதற் கடவுளாகிய சிவபெருமான். அவர் தன்னுடைய அடியவர்களாகிய எங்களுக்கு நேரடியாக வந்து அருள் புரிவதில்லை. ஏனெனில் அவர் எங்களுடைய வாக்கு மனாதீதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒருவர். இறைவன் எப்படி எங்களுக்கு அருள் புரிகின்றான் என்றால் தன்னுடைய சக்தியை கொண்டுதான் தன்னுடைய நிலைமையில் இருந்து இங்கே உயிர்களாகிய நாங்கள் படுகின்ற வேதனைகளை பார்த்துவிட்டு தானே ஒருபடி இறங்கி வந்து சக்தி வடிவாக எங்கள் முன்னே வந்து நின்றுதான் எங்கள் எல்லோரையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்.
எங்கள் உயிருக்கு உயிராக விளங்குகின்ற இந்த செம்மானை அறியாத சாதியர் உணரும். இந்த செம்மான் இங்கே சக்தியாக வருகின்ற பொழுது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி ஆகிய சக்தி வடிவங்களிலே வந்து இங்கே அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். என்ன இப்பொழுது நான் செம்மான் மகளை திருடனாக பெரிய ஒரு புராண கதையை கூற இங்கே வரவில்லை. உங்களுக்கு எல்லோருக்கும் சினிமா பட பாணியிலே கதை சொன்னால் இலகுவாக புரியும் என்று நினைக்கின்றேன். ஒரு நாயகன் வருவார். ஒரு திரைப்படத்திலே பார்த்தால் ஒரு நாயகன் வருவார். ஒரு நாயகியை திருடி அந்த வில்லனிடமிருந்து அந்த நாயகியை எவ்வாறு திருடி ஆற்ற உதவியோட தனக்கு 2 நண்பர்களை வைத்திருப்பார் சினிமா படத்தில். அவர்களுடைய உதவியோடு என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த கதாநாயகியை திருடிக்கொண்டு சென்று திருமணம் முடிப்பார். இதே போலதான் இந்த செம்மான் மகளை திருடுகின்ற திருடன் வேறு யாரும் அல்ல, இறைவன் தான். எங்கள் உயிருக்கு உயிராக எங்களுடைய நீக்கமர நிற்கின்ற இந்த திருடனை நாங்கள் அறிவதில்லை. ஏன் நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம் என்றால் அது எங்களுடைய தவறு அல்ல. நாங்கள் ஆன்மாக்களாக பிறந்திருக்கின்றோம். நாங்கள் பசுக்கள். எப்படி ஒரு பசுவானது தொடுவத்திலே ஒரு கயிற்றினால் கட்டப்பட்டிருக்குமோ அவ்வாறுதான் நாங்களும் இந்த பாச தலைகளாகிய கயிற்றாலே கட்டப்பட்டிருக்கின்றோம். எங்களை இந்த ஆணவம் என்கின்ற ஒரு மனம் என்ன செய்கின்றது என்று சொன்னால் எங்களுடைய கண்ணிலே கட்ராக்ட் வந்தால் எங்களுடைய கண் பார்வையால் இருந்தும் நாங்கள் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் எங்களுள்ளே நீக்கமற இருக்கின்ற எங்களோடையே ஒளித்து மறைந்து வாழ்கின்ற எங்களுக்குள்ளே உயிராக இருக்கின்ற இறைவனை நாங்கள் காண முடியாமல் இருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் இந்த ஆணவம் என்கின்ற மனம். இந்த ஆணவ மனத்தை நாங்கள் கழுவ என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த மனம் இல்லாமல் ஒரு காலமும் போய்விடாம். தன்னுடைய வலி இழந்து நிற்கும். வில்லன் வலி இழந்து நிற்கக்குள்ள கதாநாயகன் என்ன செய்வான்? தன்னுடைய நண்பர்களுடைய உதவியோடு கதாநாயகியை திருடிக்கொண்டு சென்று தன்னுடைய திருமணத்தை முடித்துவிடும். அவ்வாறுதான் இந்த இறைவன் ஆன்மாக்களாகிய எங்களுள்ளே இருந்து எங்களுடைய இந்த ஆணவ மனத்தை கழுவும் வரை நாங்கள் ஆன்மாவானது தன்னை உணர வேண்டும். முதலிலே இறைவனை காண வேண்டும் என்று சொன்னால் நான் யார் என்பதை முதலில் ஒருவன் உணர்ந்தால்தான் அடுத்தபடியாக நாங்கள் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த நம்பிக்கையையும் அந்த உண்மையான மெய் உணர்வையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதில் ஐயமில்லை. ஏனென்று சொன்னால் இந்த ஆணவம் என்ன செய்யும் என்று சொன்னால் செம்பை கழுவ அதில் என்ன செய்யும்? களிம்பு ஒட்டுப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் அதை துலக்கி பொன்னாக மாற்றும் பொழுது அது வலியிலிருந்து அந்த களிம்பு நிற்கும். அதே மாதிரி தான் நாங்கள் எப்பொழுது உயிர்களாகிய நாங்கள் எப்பொழுது எங்களை உணர்ந்து எங்களுடைய மனதை நாங்கள் உருக பண்ண வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு பொன்னாலான பொருளிலே உதாரணமாக ஒரு பதக்கத்திலே ரத்தினத்தையோ அல்லது முத்துக்களையோ பதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொற்கொல்லன் எவ்வாறு பதித்துக் கொள்ளுவான்? கட்டியாயிருக்கின்ற தங்கத்திலே ஒரு மாணிக்கத்தை பதிக்க முடியுமா? வைரவத்தை பதிக்க முடியுமா? இல்லை. அந்த தங்கத்தை கொஞ்சம் உருக்கினால்தான் அந்த தங்கம் மெதுவாக கொஞ்சம் உருகும் பொழுதுதான் அந்த முத்தையோ மாணிக்கத்தையோ ரத்தினத்தையோ அந்த கல்லிலே பதிக்க முடியும்.
மாதிரித்தான் அடியவர்களாகிய எங்கள் உள்ளத்திலும் முருகனுடைய அந்த எண்ணம் வந்து நாங்கள் எங்களுடைய மனதாலே இறைவனை உருகி உருகி வழிபடும் பொழுதுதான் இறைவன் எங்கள் மீது கருணை கொண்டு என்ன செய்வார்? எங்களை மறைத்திருக்கின்ற அந்த அறியாமையை அகற்றுவார். நாங்கள் எல்லோரும் இப்பொழுது எங்களுடைய மனம் அறியாமையிலே நிற்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் நாங்கள் நல்ல வெளிச்சமான வீட்டில் தான் இருக்கின்றோம். ஆனாலும் ஒரு இருட்டறைக்குள்ளே எவ்வாறு ஒரு பெண் மறைந்து இருப்பாளோ அதே மாதிரி தான் இந்த ஆணவமாகிய இருள் இந்த வெளிச்சத்தை முற்றாக இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த இருட்டுக்குள்ளால வெளியே வர வேணுமானால் என்ன செய்ய வேண்டும்? வேறு எதுவுமே நாம் செய்ய தேவையில்லை. இந்த இறைவனுடைய அவனுடைய அந்த பெருமைகள் கூறுகின்ற இந்த தோத்திர சாத்திரங்கள் எல்லாவற்றையும் கற்று மனமுருகி பாட வேண்டும். எவராலும் மனமுருகி பாடுவதற்கு எந்த பொன்னோ பொருளோ எதுவுமே தேவை. இறைவனை உண்மையாக நாங்கள் வழிபடுவதற்கு எங்களுக்கு பொன்னோ பொருளோ எதுவும் தேவை. இந்த முருகனை ஏனென்று சொன்னால் கிரியாசக்தியாக இறைவன் இங்கே வரும் பொழுது முருகனாகத்தான் வருகின்றான். முருகன் வேறு சிவன் வேறு அல்ல. உங்களுக்கு புராண கதைகள் எல்லாம் தெரியும். சிவன் தான் இந்த சூரபத்மனை அழிப்பதற்காக தன்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்தே முருகனை தோற்றுவித்து அந்த முருகன் மூலமாகத்தான் இந்த சூரபத்மனை அழித்து இந்த ஆன்மாக்களுக்கு அருள் புரிந்த இந்த சிவன் வேறு, இந்த முருகன் வேறு அல்ல. சிவன் குழந்தையாக மீண்டும் பிறந்து வந்தே இந்த முருகனாக இருந்து எங்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். ஆனபடியால் நாங்கள் ஏன் முருகனை வழிபட வேண்டும் என்ற விடை உங்களுக்கு இப்ப தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். சிவன் வேறு அல்ல. சிவன் குழந்தையாக மீண்டும் பிறந்து வந்து எங்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப நாங்கள் உண்மையான இறை பக்தியோ இறை அன்பையோ பெற வேண்டும் என்றால் யாரை வழிபட வேண்டும்? இந்த வேலவனை நாங்கள் வழிபட வேண்டும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின், நாங்கள் நெஞ்சிலே ஒரு கால் நினைத்து விட்டால் போதும், அவனுடைய பாதங்கள் எங்கள் மீது பதிந்துவிடும். இந்த கந்தர் அனுபூதியிலே எங்களுடைய அருணகிரிநாதர் சொல்லுகின்ற ஆடும் பெரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. என்ன பாடுகின்ற? எனக்கு உன்னை பாடும் பணியே பணித்து அருள்வாய். அருணகிரிநாதருக்கு முருகன் வரம் கொடுத்தார் என்றால் எவ்வாறு வரம் கொடுத்தார்? தனக்கு முருகன் எவ்வாறு அருள் புரிந்தான் என்பதைத்தான் இந்த கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாதர் எங்களுக்கு போதித்திருக்கின்றார். எங்களுக்கு போதித்ததற்கு காரணம் என்ன? என்னை போன்று ஆன்மாக்களாக பிறந்திருக்கின்ற நீங்கள் இந்த கந்தர் அனுபூதி போன்ற பாடல்களை தினமும் பாடுங்கள். அவனை பாடி பணியும் பொழுது அவன் எங்களுக்குள் இருந்து மறைந்து எங்களுக்கு அஞ்ஞான இருளை தந்திருக்கின்ற இந்த ஆணவத்தை விலக்கி எங்களுக்கு உண்மையான மெஞ்ஞானத்தை அவன் அருள்வான் என்ற உண்மையைத்தான் இந்த கந்தர் அனுபூதி பாடல்கள் ஒவ்வொன்றிலும் இந்த அருணகிரிநாதர் எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்ற குழந்தைகளாகிய நீங்கள் தினமும் இந்த கந்தர் அனுபூதியிலே 4 வரிகள் 4 அடிகள் தான் ஒவ்வொரு பாடலும். இந்த 4 அடிகளையும் நீங்கள் நல்ல உங்களுடைய மனமுருகி எந்த நாளும் பாடி பாருங்கள். உங்களுக்குள் இருக்கின்ற அந்த அஞ்ஞானம் தானாகவே விலகும். இது நானும் என்னுடைய வாழ்க்கையிலே கண்டு வருகின்ற உண்மையாக எண்ணி அதனை நான் உங்கள் முன்னே கூறுவதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உல்லாச நிராகுலையோ கவித சல்லாப வினோதன நீயலையோ
எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. உல்லாச நிராகுல யோக வித சல்லாவ வினோதனன் நீ என்று சொல்லுகின்ற. உல்லாசம் என்று சொன்னால் வேறு எதுவும் அல்ல, முருகன் முருகனாகவே இருந்து தன்னுடைய தன்மையிலே மாறாமல் இருக்க வேண்டும். உயிர்களாகிய நாங்கள் என்ன செய்கின்றோம்? எங்களுடைய பிழை இல்லை, நாங்கள் ஆன்மாக்களாக பிறந்து விட்டோம். தினமும் நாங்கள் அனுபவிச்சுத்தான் எங்களுடைய வாழ்க்கையுடைய உண்மைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சர்க்கரை கட்டி அதிலே இருக்கின்றது என்றால் ஒரு குழந்தைக்கு தெரியுமா அது சர்க்கரை கட்டி, அது இனிக்கும் என்று ஒரு பிறந்த குழந்தைக்கு முதலில் தெரிய போவது. அது அந்த கட்டியை எடுத்து தன்னுடைய வாயிலே உண்டு மகிழ்ந்து பார்க்கும் பொழுதுதான் அதற்கு அந்த சர்க்கரை கட்டி இனிக்கும் என்பது தெரிகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த ஆன்மாக்களாகிய நாங்கள் எதையும் அனுபவிச்சுத்தான் பார்க்க வேண்டும். அனுபவிச்சு நாங்கள் உணர்ந்து இந்த அனுபவங்களிலிருந்து விடுபட்டு இது என்னுடைய உண்மையான சந்தோஷம் இல்லை, எங்களுடைய உண்மையான இன்பம் பேரின்பம் இறைவனுடைய அந்த பாதார விந்தமாகிய அந்த வேலவனுடைய அந்த பாதார விந்தங்களை அடைவதுதான் என்பதை இந்த கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாதர் மிகவும் சிறப்பாக கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். தன்னை முருகன் ஆண்ட இடம் எது என்பதை கூட மிகவும் அழகாக கூறியிருக்கின்றார். அது எப்படி என்றால், வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ, என்னை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்பெனி. முருகா, நீ என்னை ஆண்ட இடம் எது சொல்லுகின்றார். வானோ புனலோ பாரோ கனலோ மாருதமோ, இந்த பஞ்சபூதங்கள் நில நீர் தீ காற்றோ, ஞானோதயமோ ஞான உதயமாகவோ நவில் நான்மறையோ, இந்த வேதங்கள் கூறுகின்ற அந்த உண்மையான இடம் எது? அதற்கு அவர் தானே விடை கூறுகின்றார். வளைபட்டகை மாதோடு மக்கள் என்னும் தலைவட்டடிய தகுமோ தகுமோ, கிளைவட்டெழு சூருரமும் கிரியும் தொலைவட்டுருவ தொடுவேலவனே. நாங்கள் எல்லோரும் நினைக்கின்றோம் எங்களுடைய மனைவி மக்கள், இந்த பிள்ளைகள், பெற்றோர், இவர்கள்தான் எங்களுடைய உண்மையான செல்வம், இவர்கள் மூலம்தான் நாங்கள் இன்பத்தை பெறலாம் என்று ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்கின்றான்? தன்னுடைய மனைவியையும் மக்களையும் இந்த அயலவர்களையும் பெற்றோரையும் தான் தன்னுடைய உண்மையான உறவாக நினைக்கின்றான். ஆனால் எங்களுடைய உண்மையான உறவு யார்? முருகன் ஒருவன் தான் எங்களுடைய உண்மையான உறவு. நாங்கள் இங்கே வாழ வேண்டியவர்கள் அல்ல. நாங்கள் செய்த இந்த பாவ வினைகளாலே தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் இங்கே பிறந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிறவிகளில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வரியாக சொல்லுகின்றார். கெடுவாய் மனனே கதிகள் முருகா கரவாதிடுவாய் வடிவே நிறைந்தாள் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. நாங்கள் முதலிலே எங்களுடைய வினைகளிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்பதை மிகவும் அழகாக கூறிவிட்டார். என்ன வழி? நாங்கள் இந்த பாவங்களில் இருந்து இந்த பிறவிகளில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டுவதற்கு என்ன வழி? வேறு எதுவும் இல்லை. நாங்கள் தர்மங்களில் ஈடுபட வேண்டும், அறச்செயல்களை செய்ய வேண்டும். எவ்வாறு நாங்கள் அறச்செயல்களை செய்ய வேண்டும் என்றதுக்கு ஒரு 2 பேரை வைத்து நான் உதாரணமாக உங்களுக்கு அதை கூறலாம் என்று நினைக்கிறேன். ஒரு பூக்கடை வியாபாரி, மற்றது ஒரு கறிக்கடை வியாபாரி. உங்களுக்கு தெரியும், ஒரு பூக்கடை வியாபாரி எவ்வாறு தன் வாழ்நாளிலே முன்னேறி கொண்டு போகின்றான். நாளை இந்த பூமரங்களை வளர்ப்பான். அந்த மரத்திலே இருந்து வருகின்ற பூக்களை தினமும் வித்து வித்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து உயர்ந்து கொண்டு போகின்றான். அங்கே அவனுடைய அந்த
மரம், அந்த செடி, அதை அவன் விற்கவில்லை. உங்கள் எல்லோருக்கும் விளங்கும் என்று நினைக்கின்றேன். அவன் என்ன செய்கின்றான்? மல்லிகை செடிகளை வளர்க்கின்றான். அந்த மல்லிகை செடிகளை அவன் விற்கவில்லை. அதை தன்னுடைய மூலதனமாக வைத்துக் கொண்டு மலர்களை விற்றுத்தான் அவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த கறிக்கடைக்காரன் என்ன செய்கின்றான்? மரத்தை தரித்து, மரத்தை கரியாக்கி அதை விற்று கொண்டிருக்கின்றான். எவன் உண்மையில் செய்வது சரியான காரியம் என்று உங்களுக்கு விளங்கி? நாங்கள் ஒரு பணக்காரனாக இருந்து கொண்டு எங்களுடைய பணத்தை, மூலதனத்தை நாங்கள் கை வைக்க சொல்லி யாருமே சொல்வதில்லை. மூலதனம் அங்கே இருக்கும். அதிலிருந்து வருகின்ற வருமானத்தில ஒரு பங்கைத்தான் நாங்கள் தான தர்மங்களுக்கு செய்ய வேண்டும். மற்றபடி இந்த கறிக்கடைக்காரன் மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை சொத்துக்களையோ பொருளையோ வித்து தான தர்மங்களை செய்ய வேண்டிய அவசியம். இதை அப்படியே கந்தர் அனுபூதியிலே கூட எங்களுடைய அருணகிரிநாதர் எங்களுக்கு கூறிவிட்டுத்தான் சென்றிருக்கின்றார். இன்னொன்று சொல்லி இருக்கின்றார், கார்மாமிசை காலந்தரில் கலவ தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரி என்னும் சூர்மாமணிய தொடுவேலவனே. முருகா, நீ எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். என்னை காலன் கொண்டு செல்ல வரும் பொழுது உன்னுடைய ஒரு குழந்தையாக என்னை நீ ஏற்றுக்கொண்டால் போதும். இதைத்தான் அருணகிரிநாதர் முருகனிடம் வேண்டுகின்றார். இந்த உயிர்களாக பிறந்து நாங்கள் எத்தனையோ புண்ணிய காரியங்களை செய்யக்கூடிய நிலையைத்தான் இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? தினமும் பொருளை எங்களுக்காக சேமிப்பதில் மட்டும்தான் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இது எங்களுடைய அறியாமைதான். அந்த அறியாமையிலிருந்து நாங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் தினமும் இந்த முருகனுடைய பல பாடல்களை பாடுங்கள். ஆனால் இந்த கந்தர் அனுபூதியிலே கூறப்பட்டிருக்கின்ற அந்த யதார்த்த, அந்த மெய் பொன், அது சொல்ல முடியாத ஒரு பொக்கிஷத்தை நீங்கள் தினமும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கூறி நீங்களும் கூறி வருவீர்களாய் எங்களுக்குள்ளே மறைந்து இந்த ஆன்மாக்களாகிய எங்களை திருத்துவதற்காக எங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கின்ற இந்த இறைவன் தான் இந்த செம்மான் மகளாகிய, செம்மான் மகள் என்று சொல்றது மகளாக இருக்கின்றவர்கள் இந்த உயிர்களாகிய நாங்கள். எங்களை திருடுவதற்காக எப்ப திருடுவர்? நாங்கள் எங்களுடைய ஆன்மாவாகிய நாங்கள் ஏன் பிறந்தோம், எப்படி பிறந்தோம், நான் யார், நான் எப்படிப்பட்டவன் என்று நாங்கள் எப்பொழுது உணர்ந்து என்னுடைய உண்மையான வீடு இந்த கந்தனுடைய பாதார விந்தமாகிய இந்த பெருநிதி செல்வந்தான் என்று உணர்கின்றோமோ அப்பொழுது முருகன் வெளிப்பட்டு தோன்றுவான். எங்களுக்குள்ளே இருக்கின்ற திருடனாக ஒளித்து மறைந்திருக்கின்ற இந்த இறைவன் எங்களுக்குள்ளே வெளியிலே வருவான். அப்பொழுதுதான் நாங்கள் உண்மையான இறைபக்தியுடன், இறைவா உன்னுடைய பாதாரங்களை அடைவதுதான் எங்களுடைய மானிட பிறவியின் நோக்கம் என்பதை அறிந்து எங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல கைங்கரியங்களை செய்து இந்த மானுட பிறவியை எடுத்து வந்த அந்த பிரயோசனத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ள முடியும். மனிதர்களாக பிறந்து வருவதற்கே நாங்கள் 84,100,000 கோடி யோனிகளை பெற்றுத்தான் நாங்கள் இந்த மானுட பிறவிக்கு வந்திருக்கின்றோம். இந்த மானுட பிறவிக்கு வந்த நாங்கள் எத்தனையோ கோடி தவங்களை செய்து வந்துவிட்டு இந்த வாழ்க்கையை வீணாக தொலைத்து விட்டு போவதற்காக நாங்கள் பிறந்து வந்திருக்கின்றோம். இல்லை, இந்த மானிடராக வந்த ஒவ்வொரு உயிருக்கும் இறைவன் ஒவ்வொரு நோக்கங்களை படைத்திருக்கின்றான். ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களுக்குள்ளே தேட வேண்டும்.
நான் ஏன் பிறந்தேன், இந்த உலகத்துக்கு நான் என்னால் என்ன காரியத்தை செய்ய முடியும், நான் இந்த பிறவியிலே இருந்து கொண்டு மறு பிறவிக்கு நான் செல்லும் பொழுது நல்ல ஒரு பிறவியை எடுக்க வேண்டும், எப்பொழுது நான் அந்த இறைவனுடைய பேரின்ப வீட்டை அடைய வேண்டும், அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நாங்கள் யோசிக்க வேண்டும். எல்லோரும் பிறந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. நான் ஏன் பிறந்தேன் என்று எங்களுக்குள் நாங்கள் தேடும் பொழுது அந்த விடை மறைந்திருக்கின்றது. எங்களுக்கு யார் எந்த பெற்றோருடைய வயிற்றிலே எப்பொழுது பிறக்க வேண்டும், ஆணாக பிறக்க வேண்டுமா, பெண்ணாக பிறக்க வேண்டுமா, முடமாக பிறக்க வேண்டுமா, ஊமையாக பிறக்க வேண்டுமா, இல்லை சிறந்த ஒரு அரசனாகவோ அரசியாகவோ இந்த உலகை ஆளுகின்ற பெரும் தளபதியாகவோ பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன? நாங்கள் செய்கின்ற வினைகள் தான். நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கின்றோம். அதுதான் நாங்கள் செய்கின்ற தவறு. உண்மையில் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், என்னுடைய பிள்ளை என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தால் போதும், பக்கத்து வீட்டுக்காரனை விட நான் நல்லா இருக்க வேண்டும், அவன் நாசமாய் போக வேண்டும் என்று நினைத்து எங்களுடைய மனதிலே நாங்கள் ஒரு கணம் நினைப்போமாயினும் நாங்கள் ஒரு காலமுமே இந்த பிறவியிலிருந்து விடுவதனை பெறப் போவதில்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவனில் இறைவனை காண வேண்டும். உண்மையிலே மாணிக்கவாசகர் கூட கேட்கின்றார், இந்த அடியார் நடுவுள்ளே இருக்கின்ற அந்த பாக்கியத்தை தான் இறைவா எனக்கு தா என்று கேட்கின்றார். இந்த உயிர்கள் உயிர்கள் எல்லாமே எவனுடைய கண்ணுக்கு தன்னுடைய உயிராக தோன்றுகின்றதோ அன்றே அவனில் இருக்கின்ற அந்த செம்மான், மறைந்து ஒளிந்து இருக்கின்ற அந்த செம்மான் திருடன் வெளிப்பட்டு தோன்றுவான். அப்பொழுது எங்களுக்கு உண்மையான மெஞ்ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதை அடுத்தவருக்கு நாங்கள் தெளிவுபடுத்த முடியாது. நாங்கள் நினைக்கலாம், நான் பெண்ணாக பிறந்து விட்டேன், என்னால் என்ன செய்ய முடியும்? பெண்ணாக பிறப்பதற்கே பெரிய கோடி தவம் செய்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கே பெண்ணாக இருக்கின்ற அத்தனை ஜீவராசிகள் அந்த சிவபெருமானுடைய சக்தியினுடைய பிம்பங்கள் தான். அந்த இறைவன் படைக்கும் பொழுது எங்களை ஒவ்வொருவரையும் எப்படி ஒரு மண்பானையை குயவன் படைப்பானோ அதே போல நாங்கள் செய்கின்ற வினைகளுக்கு ஏற்ப எங்களுக்கு உருவத்தை கொடுத்து வெறும் புழுக்கூடாகத்தான் இந்த உருவத்தை நாங்கள் காண வேண்டும். எங்களுடைய இந்த உடல் எங்களுக்கு சொந்தமானது ஒருபோதும் இல்லை. எங்களுக்குள் இருக்கின்ற உயிர் அதற்கும் இந்த உடலுக்கும் எந்தவித தொடர்புமே இல்லை. இது இறைவனால் நாங்கள் இருட்டில் இருந்து வெளியேறுவதற்காக தரப்பட்ட விளக்கு. எப்படி ஒரு இருட்டில் இருந்து ஒருவன் வெளியேறுவதற்கு விளக்கு பயன்படுமோ அப்படித்தான் உயிர்களாகிய எங்களுக்கு இந்த இறைவன் தந்த இந்த விளக்கு, எங்களோட உடம்பு ஒரு விளக்கு, இந்த மானுட உடம்பு ஒரு விளக்காக கற்பனை பண்ணுங்க. இந்த விளக்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால், விளக்கு என்னத்துக்கு பயன்படும்? ஒரு இருட்டில் இருந்து ஒரு மனிதன் வெளிச்சத்திற்கு வருவதற்குத்தான் விளக்கு பயன்படும். அதே மாதிரி தான் இந்த மானுட வடிவம். இந்த அறியாமையில் இருந்து நாங்கள் விடுபட்டு உண்மையான ஞானத்தை பெற்று இந்த இறைவனுடைய பாதார விந்தங்களை அடைவதற்காக இந்த திருடனால் தரப்பட்ட மாபெரும் பொக்கிஷம். இந்த உடலை வைத்து நாங்கள் எல்லோரும் சிற்றின்பங்களை கண்டு இது என்னுடைய கணவன், இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய பிள்ளை என்று மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். உண்மையிலே அதனை உணர்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எத்தனையோ சஞ்சலங்களில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும்.
அதற்கு நாளும் ஒவ்வொரு வினாடி ஒரு நிமிடம் ஒதுக்கியாவது தினமும் அந்த இறைவனை நினையுங்கள். இந்த முருகனுடைய வேலை நினையுங்கள். ஒரு தாய் என்ன செய்வாள்? தன்னுடைய பிறந்த குழந்தைக்கு ஒரு தடிமன் காய்ச்சல் வந்துவிட்டால் என்ன செய்வாள்? உடனே பிறந்த குழந்தைக்கு நேரடியாக மருந்தை கொண்டே வாய்க்குள் விட்டுவாளா அல்லது பெனடோலை போட்டு தண்ணியை கொடுப்பாளா? இல்லை. தன்னுடைய தாய்ப்பாலை சுரந்து அதிலேதான் அந்த பிள்ளைக்கு என்ன செய்வாள்? மருந்தை கரைத்து தன்னுடைய பாலோடு சேர்த்து அந்த பிள்ளைக்கு அந்த மருந்தை ஊட்டுவாள். என்னத்துக்காக? அந்த பிள்ளையை பீடித்திருக்கின்ற அந்த நோய் இல்லாமல் போவதற்காக. அது மாதிரிதான் இந்த உயிர்களாகிய எங்களுக்குள் இருக்கின்ற இந்த ஆணவமாகிய நோயை இல்லாமல் செய்வதற்காகத்தான் ஆண்டவன் எங்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் தருகின்றான். ஒரு தாயே ஒரு பிள்ளைக்கு அடிக்கின்றார், அந்த பிள்ளையை திருத்துவதற்காக. எங்களுக்கு துன்பம் பெறும் பொழுதெல்லாம், அடிக்கு மேலே அடி விடும் பொழுதெல்லாம் நாங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு அடியை ஏன் இறைவன் வழங்குகின்றான் என்று ஒவ்வொருத்தரும் யோசிக்கின்றோம். இறைவா, எனக்கு மட்டும் ஏன் இந்த அடியை தாராய்? எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனையை தாராய்? இறைவா இறைவா, முருகா முருகா என்று உன்னடிக்கு ஓடி வந்து நான் தவம் இருக்கும் பொழுதெல்லாம் நீ எனக்கு அடிக்கு மேலே அடியை போட்டுக்கொண்டே இருக்கின்றாய். ஆனால் நீ இல்லை என்று சொல்லி இந்த ஆலயத்துக்கு வராமல் எங்கேயோ ஒருவன் வாழ்ந்து பெரிய செல்வந்த கோடீஸ்வரனாக இருக்கின்றான், அவனுக்கு ஒரு அடியும் விழவில்லை. இறைவா இறைவா என்று ஓடி வரும் பொழுது எனக்குத்தான் மேலும் மேலும் அடியை தருகின்றாய் என்று நாங்கள் மனம் நொந்து பல பேர் ஆலயத்துக்கு வருவதையே, இறைவனை வழிபடுவதையே நிறுத்தி விடுவோம். ஆனால் உண்மை என்னவென்றால், இறைவன் எங்களுக்கு அடிக்கு மேலே அடி தரும் பொழுது ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை திருத்துவதற்காக அடிக்கு மேலே அடி கொடுத்து அவளை அவ்வப்போது தண்டித்து திருத்துகின்றாளோ, அதே மாதிரித்தான் இந்த இறைவனும் ஆன்மாக்களாகிய எங்களுக்கு துன்பத்துக்கு மேலே துன்பத்தை தந்து அந்த துன்பத்தில் இருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்காக, எங்களுக்கு விடுதலை வழிகாட்டியாக எங்களுக்குள்ளே வேறு எங்கோ தொலைவிலோ ஆண்டவன் இருக்கவில்லை. நாங்கள் கோயில் கோயிலாக தீர்த்தமாடி திரிந்து இறைவனை தேட வேண்டியதில்லை. எங்களுக்குள்ளேதான் அந்த திருடனாகிய செம்மான் ஒளிந்து இருக்கின்றான். அந்த செம்மானாகிய திருடன் எப்பொழுது வெளிப்பட்டு தோன்றுவான்? நாங்கள் மீண்டும் மீண்டும் அவனுடைய பாதார விந்தங்களை பணிந்து ஆடும் ஆடும் பெரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாதருவாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. எவ்வாறு நாங்கள் அவனை பணிந்து பணிந்து உள்ளம் உருகி பாடுகின்றோமோ, அப்பொழுது செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் இரவான் பிறவான் முருகன் சும்மாயிரு என்ற சொல்லென்னயம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. அப்பொழுது அந்த செம்மானாகிய திருடன் வெளிப்பட்டு தோன்றுவான் என்று கூறிக்கொண்டு, சிறியேனாகிய என்னுடைய இந்த சிந்தனையை இவ்வளவு நேரமும் செவிமடுத்த அத்தனை அடியவர்களுக்கு மீண்டும் என்னுடைய மனதாலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய பேச்சிலே காணப்படும் பிழைகள் அத்தனையும் ஒரு சிறியனுடைய பிழையாக பொறுத்து அருள்வீர்கள் என வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.